இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அவலில் வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து அவல் இருக்குது, அதை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அந்த தண்ணிலாம் வடிகட்டின பிறகு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுவும் ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, நெய்ஸாக அரைச்சிட்டோம்னா கொலன்னு ஆயிரும் கொழுக்கட்டை. இந்த மாதிரி நெருன்னு அரைச்சிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல் போகணும், நல்லா வதக்கி விடணும். 3 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் 1/4 கப் வந்து துருவினது எடுத்துக்கணும், அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விடணும். கொத்தமல்லி இலை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அதை மாவெல்லாம் போட்டு கிண்டுறதுக்கு வந்து அளவு தண்ணி வந்து நான் எந்த கப்பில் அளந்தனோ இந்த கப்பில் தான் நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். அந்த கப்லேயே நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம அவல் பொடி பண்ணி வச்சுருக்கிறது உளுந்து எல்லாமே போடணும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொரன்னு அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்தை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும், ஏன்னா கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்று. இது வந்து எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசி நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஆறின பிறகு நம்ம பிடிக்கணும். நல்லா கெட்டி ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், அடி பிடிச்சிரும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பதம். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். உருண்டையாவோ அல்லது பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்கணும். மேலே துணி போட்டு தான் நான் இப்போ வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது ஆவியில் வெந்த பிறகு இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி அடிச்சுக்கோங்க ஒரே அளவாக. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு மாவு மிக்ஸ் பண்ணதுனால இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.